தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கரில் பச்சை மாங்காய் பயன்படுத்தி அல்வா சுவையில் இனிப்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்த ஒரு சுவையில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபி சமையல் அப்படி இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ஒரு கட்டி ஏதாவது வச்சு அந்த தோலையெல்லாம் நம்ம நீக்கிடலாம். நமக்கு தோல் தேவை கிடையாது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோலையெல்லாம் நீக்கிட்டு அதை துருவி எடுத்துக்கிறேன். துருவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1 கப் அளவு இருக்குது. இன்னும் ஒரு அரை கப் இருக்குது பாருங்கள். மொத்தமாக 1.5 கப் இந்த மாங்காய் துருவல் இருக்குது. ஸோ இந்த 1.5 கப்பு மாங்காய் துருவலுக்கு நம்ம 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இந்த வெல்லம் நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, மண் துகள்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா. ஒரு சில நேரங்களில் அதில் மண் துகள்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்டவ்வில் வச்சு அதை காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பாகு காய்க்கணும் அப்படி கிடையாது. நம்மளோட தேவை என்னென்னா அதில் இருக்க மண்ணை நம்ம நீக்கணும், அவ்வளோதான். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யெல்லாம் சேர்க்கறதுனால தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் போதும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது பச்சை மாங்காய் தான், கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். இதை நம்ம நெய்யில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் நம்ம சேர்க்கும் போது அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நெய்யில் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் டைரெக்டாக வெல்லம் போட்டாலும் பிரச்சனை கிடையாது, அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க. அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நம்ம வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படி போயிட்டிங்கன்னா கெட்டியாகி போயிடும். ஸோ கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆயிரும் இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை இன்னும் அது கொஞ்சம் அதிகமாக தூக்கி விடும். அதனால தான் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட கார சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். நல்ல கெட்டியானதுக்கப்புறம் எடுத்தோன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான அந்த மாங்காய் பச்சடி ரெடியாக இருக்குது. இது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அல்வா மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் காரம், புளிப்பு, அந்த சுவை எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது பிரெட்டு, சப்பாத்தி, பிரியாணி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம். கடைசி நம்ம என்ன பண்ணணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் வாசனையாக இருக்கும். அந்த அல்வா டேஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.